நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெயராது நின்ற பெருங்கருணை பேராரே. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட அப்படின்னா, இப்போ பக்தனுக்கு கடவுள் அருள் செய்வார். நாம் தெய்வம், அவன் பக்தன் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல், நாம் அப்பா, அவன் நம்மளுடைய பையன், நாம் தாய், அவன் மகன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேசத்தோடு அருள் புரிவாராம் சிவபெருமான். கடவுளாக இல்லாமல் நம்மளுடைய தாய் தந்தை மாதிரி அவர் நமக்கு அருள் செய்வார். அதனால தான் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, நம்மளுடைய நெஞ்சில் இருக்கிற வஞ்சத்தை கெடுத்து பெயராது நின்ற பெருங்கருணை பேராரே. தன் நிகரற்ற தலைவனாக பெருங்கருணையுடைய பேராராக நின்றவராம் சிவபெருமான். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஆரா அமுதே என்றால் தெவிட்டாத அமுதே என்று பொருள். அளவிலா பெம்மானே என்றால் அந்த அமிர்தத்துக்கு அளவே இருக்காது. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்றால் ஆறாத அமுது, தெவிட்டாத அமுது அளவில்லாமல் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால தான் ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, அந்த ஆறாத அமுதை அளவில்லாமல் கொடுக்கும் பெம்மானே அப்படின்னு புகழ்ந்தார். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே, அவரை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட உள்ள ஒளியாக, ஒரு சப்தமாக அவர் இயங்கி கொண்டு இருக்கிறார். புரியுதுங்களா? நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. நம்மளுடைய மனம் கல் மாதிரி, இங்கே எதையுமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிறாது. அந்த கல் மாதிரி மனசை நீராக உருக்கி அதில் ஆருயிராய் நிற்கிறாராம். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. கல் போன்ற எனது நெஞ்சத்தை நீராக உருக்கி அதில் ஆருயிராய் நின்றானே அப்படின்னு வர்ணிக்கிறார். புரியுதுங்களா? நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. சிவாய திருச்சிற்றம்பலம்.